இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷத்தினுடைய அதிகாரங்களை படிக்க போறோம். இத 3 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரித்திருக்கிறோம். ஆயத்தங்கள், ஆர்வங்கள், ஆபத்துக்கள் அல்லது உபத்திரவங்கள். இன்னைக்கு இந்த முதல் பகுதி மட்டும் தான் படிக்க போறோம். ஆயத்தங்கள். இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்க போறோம். அதிகாரம் 1, சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க்கு சுவிசேஷம் எழுதும் பொழுது மார்க் எப்படி எழுதுறாரு? அத மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க் இயேசுவினுடைய அற்புதங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறத பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கு சுவிசேஷம் இயேசுவை பூமியில் வந்த தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிற வகையில வெறும் அற்புதங்களையே ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறத நம்ம பார்க்கலாம். செயல் விளக்கமா அவர் எழுதுறாரு. இந்த குட் நியூஸ் யாருடைய குட் நியூஸ்? தேவனுடைய குமாரனுக்கும் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் உள்ள அந்த யுத்தம். இந்த யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்திலே அடிமையாயிருக்கிற மனுக்குலத்தை, தொலைந்து கிடக்கிற மனுக்குலத்தை காப்பாற்றுகிற ஒரு யுத்தம். மார்க்கு சுவிசேஷத்தில் ஏன் இயேசுவின் பிறப்பு நாசரேத்தில் வளர்ந்தது எழுதப்படவில்லை. யோவான் யார்? மனம் திரும்புதல்னா என்ன? ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வரும் பொழுது ஒரு முடிசூட்டு விழா நடந்துச்சு. பட்டத்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நான் உம்மில் பிரியமாயிருக்கிறேன். முதல் முறையா உடனே இங்கதான் வருது. இயேசு ராஜாதி ராஜா, இயேசு ஊழியர்களில் ஊழியர். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மார்க்கு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மார்க்கு சுவிசேஷத்துல மொத்தம் 16 அதிகாரங்கள் தான் இருக்குது. ரொம்ப சிறிய புத்தகம், எளிதாக நம்ம படித்து விடலாம். இதை எளிமையா படிக்கிறதுக்கு மார்க்கு சுவிசேஷோட அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மார்க்கு சுவிசேஷத்தின் அமைப்பு, அதிகாரங்கள் 1 முதல் 16 வரைக்கும் 3 ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஆயத்தங்கள், ஆர்வங்கள், ஆபத்துக்கள் அல்லது உபத்திரவங்கள். ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மார்க் 3P ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிப்பரேஷன், பேஷன், பர்சிக்யூஷன். இதில் நம்ம போன வாரத்தில் மிக தெளிவாக முதல் பகுதியை நம்ம படிச்சிட்டோம். அது என்ன படித்தோம்? நம்ம ஆயத்தங்கள், ப்ரிப்பரேஷன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம். ஆயத்தமாகுதல்ல என்ன படித்தோம்? இப்போ யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் என்பதை தெளிவாக நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து யோவான் கொடுத்த அந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவர் வனாந்திரத்திற்கு போய் 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படி எல்லா ஆயத்தங்களை செய்து விட்ட பிற்பாடு ஊழியத்திற்கு வருகிறார். இதுதான் அந்த ஆயத்தம் அப்படின்ற அந்த பகுதியில் நம்ம படித்தோம். இன்னைக்கு நம்ம ஆர்வங்கள் அப்படின்ற 2வது பகுதியை பார்க்க போகிறோம். இதனுடைய வேத பகுதி என்ன அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேருந்து 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வரைக்கும். பேஷன், ஆர்வங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக தான் இயேசு வந்தார். ஒருவேளை இயேசு எதற்காக வந்தார்னு நம்மள்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா, பாவிகளை ரட்சிக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆதாம் தேவனுடைய ராஜ்யத்தை பிசாசு கிட்ட இழந்து போயிட்டான் இல்லையா? அதனால அந்த தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியுமாய் கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், அதற்குரிய காரியங்கள் என்ன அப்படின்றத ஒரு ஆர்வத்தோடு கூட, ஒரு பேஷனட் ஹார்ட்டோடு கூட ஆண்டவர் இந்த பகுதியில் செய்கிறத பார்க்கலாம். இதற்காக அவர் பிரசங்கம் பண்ணுவார், இதற்காக அநேக அற்புதங்களை செய்து ஜனங்களை விடுதலை செய்வார். ஸோ இந்த பகுதி முழுமையாக ஒரு நீண்ட பகுதியாக இருந்தாலும் இதில் தான் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் மிக ஆர்வத்தோடு கூட ஸ்தாபிக்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இப்ப யோவான் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்தை செஞ்சுட்டு இருந்தாரு. நிறைய பேர் ஞானஸ்தானம்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு? யோவானை காவல்ல போட்டுறாங்க. ஸோ ஏன் அவரை காவல்ல போட்டாங்க இப்படின்ற விளக்கத்தை இந்த வேத பகுதியில் நம்மளால பார்க்க முடியாது. விளக்கமாக மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14லேருந்து 29 வரைக்கும் இதில் தெளிவாக ஏன் யோவானை காவலில் போட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். விளக்கமாக நம்ம மத்தேயு புத்தகத்தை படிக்கும் போது படித்தோம். இப்பவும் நம்ம மார்க் படிக்கும் போது, மார்க்கில் இந்த வேத பகுதியை படிக்கும் போது விளக்கமாக படிக்கலாம். இப்போ யோவானை காவலில் போட்ட உடனே தேவனுடைய ஊழியம் நின்று விட்டதா இல்லை என்பதற்கு அடையாளமாக தான் யோவானை காவலில் போட்ட பிற்பாடு இயேசு அதே காரியத்தை, அதே பணியை செய்வதற்காக வருகிறதை பார்க்கலாம். இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி பாருங்களேன். ஆண்டவர் ஒரு ஊழியத்தை,
ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த நபர் ஒருவேளை அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு பாதியில போயிட்ட மாதிரி நமக்கு தோன்றும். ஆனா ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நபரை எழுப்பி இருப்பார். உதாரணமாக மோசையோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, மோசே 120 வயதிலே அவர் மரித்து விடுகிறார். ஆனால் அவர்தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணி வனாந்திர பாதையெல்லாம் வழி நடத்தினார். கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஐயோ பாதியிலே மோசே மரித்து விட்டாரே அப்படின்னு கிடையாது. அவருடைய ஊழியத்தை தொடருவதற்காக யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான் இந்த கர்த்தருடைய ஊழியமும். யோவானை காவலிலே போட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்ப இயேசு எங்க இருந்து அவர் வருகிறார் என்று சொன்னால், நாசரேத்தை விட்டு கலிலேயாக்கு வராரு. இந்த கலிலேயா எங்க இருந்துச்சு? கலிலேயா எருசலேமுடைய வடக்கு பகுதியில இருந்தது. யூதேயா எங்க இருந்தது அப்படின்னா தெற்கு பகுதியில இருந்துச்சு. அதிகமாக மார்க்கு எதுல கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுறாருன்னா, இயேசுவின் கலிலேயா ஊழியங்களை தான் எழுதுறாரு. இந்த கலிலேயா அப்படின்னு சொல்லும் பொழுது இதை குறித்து யூத வரலாற்று ஆசிரியரான ஜோசிபஸ் என்பவர் மிக விளக்கமாக இந்த கலிலேயா பத்தி சொல்றாரு. இதுல யூதர்களும் வாழ்ந்தார்கள், புறஜாதிகளும் வாழ்ந்தார்கள். ஆனா மிக அதிகமாக யார் இருந்தாங்கன்னா புறஜாதிகள் தான் அதிகமா இருந்தாங்க. அதனால இதற்கு ஒரு பெயரே இருந்துச்சு, கேலிலி ஆஃப் த ஜென்டைல்ஸ், புறஜாதிகளின் பட்டணமாகிய கலிலேயா. இது வேதத்திலே நம்ம பார்க்கலாம். இதை தவிர இந்த கலிலேயாவுடைய பரப்பளவு எவ்வளோ இருந்ததுன்னா 60/30 மைல் தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 204 கிராமங்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அதுல ஒவ்வொரு கிராமத்திற்கும் 15,000 மக்கள் தொகை இருந்தது. டோட்டலா நம்ம பார்த்தோம்னா 3 மில்லியன் மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவின் நாட்கள்ல இந்த கலிலேயா 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மேல இருக்கிற கலிலேயா பேரு அப்பர் கேலிலி, கீழே இருக்கிற கலிலேயா பேரு லோவர் கேலிலி. இந்த லோவர் கேலிலி கீழ்ப்பகுதியில தான் நாசரேத் இருந்தது. இங்க தான் இயேசு 30 ஆண்டுகள் வரைக்கும் அவர் வளர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அதற்கு பிற்பாடு அவருடைய ஊழியங்கள் கப்பர்நகூம் அப்படின்னு சொல்லுகிற அந்த இடத்தை பேஸ் பண்ணி தான் அவர் ஊழியத்தை துவங்குகிறார். இந்த இடத்துல தான் இயேசு தங்கி இருக்கிறார்ல. இப்ப மார்க்கு இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன். மார்க்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மார்க்கு சுவிசேஷம் துவங்கும் பொழுதே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மார்க்கு ரொம்ப அதிகமாக இயேசுவினுடைய அற்புதங்களை முக்கியப்படுத்தி எழுதுகிறார்னு சொன்னேன். 16 அதிகாரங்கள் தான் இருக்குது. ஆனா அதுல இயேசு செய்த 18 அற்புதங்களை மார்க்கு குறிப்பிடுகிறார் என்று சொன்னேன். இந்த மார்க்கு சுவிசேஷம் என்பது ஒரு சுவிசேஷகனுடைய இருதயம், ஹார்ட் ஆஃப் அன் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அளவிற்கு அநேக அற்புதங்களை மார்க் எழுதுறாருன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா இந்த இடத்துல மார்க் சொல்லும் பொழுது இயேசு வெறும் அற்புதங்களை மட்டும் செஞ்சுட்டு போல அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இன்னைக்கு அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் அற்புதங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க மார்க் சொல்றாரு, அவர் அற்புதம் மட்டும் செய்யல, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்தார் அப்படின்ற அந்த பேலன்ஸை இங்க காட்டுறதை நம்ம பார்க்கலாம். நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? பூமியில் தேவனுடைய ஆளுகை, காட்ஸ் ரூல் ஆன் எர்த். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இப்ப இயேசு என்ன பிரசங்கம் பண்றாரு? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், ரிப்பென்ட் அண்ட் பிலீவ், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. கிட்டத்தட்ட இதே தானே யோவானும் பிரசங்கம் பண்ணாரு. மனம் திரும்பணும், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, இதே தான் அவரும் பண்றாரு. இந்த இடத்துல ஒன்றை விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். ரிப்பென்ட், மனம் திரும்புதல். ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னா ரிப்பென்ட், இன்னொன்று ரெக்ரெட். ரிப்பென்ட் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா மனம் திரும்புதல். ரெக்ரெட் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா மனம் வருந்துதல். நிறைய வேலையில நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ நான் இந்த தப்பை செஞ்சிருக்கவே கூடாதுல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம், புலம்புவோம். ஆனா இங்க ஆண்டவர் நம்மள மனம் திரும்ப சொல்றாரு, மனம் வருந்த சொல்லல. நல்லா விளங்கி கொள்ளணும். நிறைய பேர் மனம் வருந்துதல்லே நம்ம விட்டுறோம்.
மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்புதல்னா என்னதுன்னா, நம்ம பாவ வழியில போயிட்டு இருக்கிறோம். அந்த பாவ வழியை விட்டுட்டு ரைட் அபவுட் டர்ன் பண்ணி புதிய இயேசுவின் வழிக்குள்ள நுழைவது தான் மனம் திரும்புதல். கண்டிப்பாக நம்ம அந்த வழியை விட்டு வெளியே வரணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்களேன், எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புறப்பட பண்ணினார். எப்படி புறப்பட பண்ணாரு? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூச சொல்றாரு. இரவு நேரத்திலே சங்கார தூதன் அந்த வழியா போவான். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த வீட்டின் நிலைவாசல்ல பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் சங்கார தூதன் போக மாட்டான். அப்ப அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, காப்பாற்றப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர்தான் என்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தி இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாமும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ரட்சிப்பை பெற்றவுடன் நம்ம அந்த இடத்துலயே நின்று ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்கிற வேலையே செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் இந்த ரட்சிப்பின் நிறைவை நாம் அடையவே முடியாது. பிலிப்பியர்ல வாசிக்கும் பொழுது இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுறாருல, அது நம்மளால அடையவே முடியாது. என்ன பண்ணணும்? நம்ம இருந்த நிலையிலிருந்து எழும்பி, அவங்க எப்படி எகிப்தை விட்டு எழும்பினாங்க, அது மாதிரி நம்மளும் எழும்பி கானானுக்கு நேராக புறப்பட்டு போனார்கள். நாமும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தீர்மானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட புறப்பட வேண்டும் என்பதை தான் இது அடையாளப்படுத்துகிறது. அப்ப இயேசு தெளிவா சொல்றாரு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 16 வரைக்கும் எதை பார்க்கிறோம்னா, 4 சீஷர்களை தேர்ந்தெடுத்தல், சூசிங் ஆஃப் 4 டிசைபிள்ஸ். இயேசு இந்த சீஷர்களை சந்திப்பது இது முதல் முறை அல்ல. யோவான்ல நீங்க வாசிக்கும் பொழுது, யோவான் 1 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல இந்த சீஷர்கள் இயேசுவை சந்தித்ததாக பார்க்கிறோம். ஆனா இந்த மார்க்கு இதெல்லாம் குறிப்பிடல. டைரக்டா இந்த சீஷர்களுடைய தேர்ந்தெடுப்பை மட்டும் இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இயேசு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 12 சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனா இந்த பகுதியில 4 பேர் தான் இருக்கு. இயேசு ஏன் 12 சீஷர்கள் தேர்ந்தெடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? 2 முக்கியமான காரணம். ஒன்று என்ன அப்படின்னா, இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் போல இயேசுக்கும் 12 சீஷர்கள் இருந்தாங்க. 2வது காரணம், இயேசுவின் நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருந்த ரபிகள் தங்களுக்குன்னு 12 சீஷர்களை வச்சிருந்தாங்க. அதனாலதான் இயேசுவும் அவர் ரபியாச்சே, அதனால 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? ஒருவேளை இந்த பகுதியில இல்ல, ஆனா இந்த மார்க்கு சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. 14, 15 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 3 முக்கியமான காரியத்தை இங்க மார்க் சொல்றார் பாருங்களேன். அவரோடு கூட இருக்க, டு பி வித் ஹிம், பிரசங்கம் பண்ண, டு ப்ரீச், அற்புதங்களை செய்ய, டு பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை ஏன் ஆண்டவர் சீஷர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதே 3 காரணத்திற்காக தான். எதற்காக? முதலாவது, அவரோடு கூட நம்ம இருக்கணும். நிறைய வேளையில நம்ம ஊழிய பிஸியில ஆண்டவருக்காக செய்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய வேளை அவருடைய பாதத்தில் உட்காராமலே போயிடுவோம், அவரோடு கூட பேசாமையே போயிடுவோம். ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாக மார்க் சொல்றாரு, முதல் காரணம் ஏன் சீஷர்களை தேர்ந்தெடுத்தாராம்? அவரோடு கூட இருக்க. 2வது தான் பிரசங்கம் பண்றது. 3வது அற்புத அடையாளங்களை செய்வது. எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மார்க் சுவிசேஷத்துல எழுதப்படல. லூக்கால வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாகிறது. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ராம் முழுவதும் ஜெபித்து தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 12, 13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்ப எத்தனை பேர் தெரிந்து கொண்டார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்றத விளக்கமா நம்ம பார்த்தோம். இந்த 12 சீஷர்களுடைய பட்டியல், அந்த நேம் லிஸ்ட் இருக்குல்ல, அது சினாப்டிக் காஸ்பல்ஸ், இணையான சுவிசேஷ நூல்கள் ஆகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கு. அந்த இருப்பிடத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாமா?
மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும் இருக்கு. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரை, லூக்கா 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. இந்த அதிகாரத்துல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 சீஷர்களுடைய தேர்ந்தெடுப்பு மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. அவங்க யார் யாரு? சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், சைமன், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான். வாசிக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இப்ப 2 பேரை பார்க்கிறாரு. யாரு? சீமோன், அந்திரேயா, அவனுடைய சகோதரன் அந்திரேயா. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 2 பேருமே வலைகளை கடலிலே போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு இயேசு? 17:18. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மார்க்ல உடனே அப்படின்ற அந்த வார்த்தை பல முறை எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 41 முறை உடனே, இமீடியட்லி என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இந்த புத்தகத்தினுடைய சுவாரஸ்யமே அதுதான். இதுதான் இந்த புத்தகத்திற்கு உயிர் கொடுக்கிறது, இந்த உடனே அப்படின்ற வார்த்தை. அதான் நான் சொன்னேன், இந்த மார்க்கை மட்டும், இந்த 16 அதிகாரத்தையும் நீங்க ஒட்டு மொத்தமா படிக்கும் பொழுது உண்மையாகவே இது ஒரு உயிருள்ள புத்தகமாக மாறுகிறத பார்க்கலாம். இப்ப இயேசுனுடைய 2வது செய்தி என்ன போடப்பட்டிருக்கிறது? என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. இப்ப பாத்தீங்கன்னா முதல் செய்தி என்னன்னு நம்ம படிச்சோம்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், ரிப்பென்ட் அண்ட் பிலீவ். 2வது செய்தி என்னது? என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. இப்ப அடுத்தது பாருங்களேன், மார்க் 1:19 மீதி 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நம்ம நிறைய வேளையில கிறிஸ்தவத்தினுடைய வேர், ரூட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, வேற ஏதோ நினைச்சுக்கிறோம். அன்பு, மன்னிப்பு, இன்னும் வேற நிறைய விஷயங்கள், தியாகம், இன்னும் இந்த சோஷியல் சர்வீஸ் செய்கிறவங்கலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் மக்களுக்கு என்ன நீங்கள் சோஷியல் சர்வீஸ் செய்கிறீங்களோ, சமுதாய பணியை செய்கிறீங்களோ, அது கடவுளுக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அதில் தான் மும்முரமாக இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கிறிஸ்தவத்தினுடைய வேரை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அது என்னது? என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. அதுதான் கிறிஸ்டியானிட்டியோடைய ரூட். நம்ம மறந்துடவே கூடாது. வேற யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. யாரை ஃபாலோ பண்ணணும்? இயேசுவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இவ்வளவு நாட்கள் மிக திறமையா நீங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க. சீமோன், அந்திரேயா, யோவான், யாக்கோபு, நீங்கெல்லாம் நல்லா மீன் பிடிக்கிறவங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட் நீங்க. ஆனா இனிமேல் நீங்க மீன் பிடிக்க வேண்டாம், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீங்க இதுக்கு வேற எங்கேயோ போயிட்டு ஏதாவது கத்துக்கணும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. என்னை பார்த்துட்டே இருங்க, நான் சொல்ற போதனைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நான் நல்லா ட்ரைனிங் கொடுத்து உங்களை நல்ல மனுஷரை பிடிக்கிறவர்களா மாத்திடுவேன் அப்படின்னு இங்க சொல்றாரு. என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கும் பொழுது அவர் எப்படி அழைக்கிறாரு? நான் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறேனோ அதை நீங்களும் செய்யுங்க, என்னை பார்த்து செய்யுங்க. நான் என்ன செய்யறேனோ அதை செஞ்சா நீங்க போதும். இப்ப இயேசுவை பாருங்க, இந்த இடத்துல 4 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறாரு? 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்க போறாரு. அந்த 12 70 மாறும். 70 120, 120 ஆயிரக்கணக்காக. இன்றைக்கு ஆண்டவருடைய சீஷர்கள் உலகெங்கிலும் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு அழகாக நமக்கு மனுஷரை பிடிச்சு காட்டியிருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு? ஒரு 2 விஷயம் இதுல நம்ம மிக ஆழமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த சீமோன், அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்க கிட்டலாம் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மீன் பிடிக்கும் போது என்ன செய்வீங்க? இந்த மீனை கடல்ல இருந்து என்ன பண்ணுவீங்க? எடுப்பீங்க, வெளியே தரைக்கு நீங்க கொண்டு வருவீங்க. அப்படின்னா என்ன பண்றீங்க? ஒரு அந்த மீன் வசிக்கிற அந்த சூழலில் இருந்து அதை எடுத்து வேறு ஒரு சூழல்ல நீங்க கொண்டு வரீங்க. கடலுக்குள்ள அந்த மீனுக்கு உயிர் இருக்கும். ஆனா அதை தூக்கி நீங்க படகுக்குள்ள போடும் பொழுது, தரைக்கு கொண்டு வரும்போது அந்த மீன் என்ன பண்ணிரும்?
செத்து போயிரும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷர்கள் கடல் என்ற இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் பிடிக்கும் பொழுது ஒருவேளை ஐயோ இவ்வளோ நாள் ஜாலியாக நம்ம இந்த உலகத்தில் பாவத்தோடு உழன்று கிடந்தோமே அப்படின்னு கொஞ்சம் இந்த மீனுக்கு சஃபகேஷன் வர மாதிரி கஷ்டமாக தோன்றின மாதிரி அந்த மனுஷர்களுக்கும் தோன்றலாம். ஆனால் நீங்கள் பண்ண மாதிரி நான் பண்ண மாட்டேன். உள்ளே இருக்கும் போது அதுக்கு உயிர் இருந்துச்சு, வெளியே வந்தவொடனே அது செத்து போயிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு இனிமேல் தான் இவங்க ஆத்துமாவை உயிர்ப்பிக்க போகிறேன், அவங்கள வித்தியாசமான ஒரு சூழலை கொண்டு வந்து அப்படின்றத இவர்களுக்கு சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது அந்திரேயாவும் அந்த சீமோனும் வலைகளை போட்டு மீனை பிடிச்சாங்க, அவங்கள ஆண்டவர் கூப்பிட்டார். ரெண்டாவது ஒரு செட்டை கூப்பிட்றாரு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யோவானும் யாக்கோபும் அந்த வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். வெறுமனே நீங்கள் மீனை பிடிச்சு போடுற வேலை மட்டும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறேன்? பழுது பார்க்கணும். ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறவங்கள பழுது பார்க்கிற வேலை. இதை மிக அழகாக பவுல் பிற்காலத்தில் எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, அந்த சீர்பொருந்தும் பொருட்டு, பழுது பார்க்கும் பொருட்டு அப்படின்னு அர்த்தம். அதே வார்த்தை, கிரேக்க வார்த்தை தான் இங்கே பயன்படுத்துகிறார். அங்கே எப்படி அந்த பழுது பார்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தையை தான் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அப்படின்ற அந்த காரியத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருங்க? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் 2 விதமான ஊழியங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் வச்சிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் 2 வகை ஊழியங்கள், 2 types of ministry in God's kingdom. முதலாவது அந்த என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ல வராரு? நீங்கள் மனுஷரை பிடிக்கணும், பழுது பார்க்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மனுஷரை பிடிக்கணும், பழுது பார்க்கணும். இந்த 2 காரியமும் தேவை. இன்னைக்கு ஒன்றை மாத்திரம் நாம் மிக முக்கியப்படுத்தி விட்டு இன்னொன்றை விட்டுட்டோம். என்ன முக்கியப்படுத்துகிறோம்? நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னு சொல்றத மட்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற துடிப்போடு கூட ஓடுகிறோம். சரிதான், ஆனால் அதோடு கூட நின்றுவிடக்கூடாது. ஆண்டவர் யாருக்கு எந்த அழைப்பை வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பழுது பார்க்கும் பொருட்டு. அப்ப என் பின்னே வாருங்கள் என்று சீஷர்களை எதற்காக அழைத்தார்? இந்த 2 வகை ஊழியங்களை செய்வதற்கு. என்ன ஊழியம்? புதிதாக மனுஷரை பிடிச்சு உள்ள போடு. 2வது, ஏற்கனவே இருக்கிறவர்களை இன்னும் சீர் பொருந்த பண்ணு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21, 22. பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப பாருங்க, அவர் நிறைய காரியங்களை அப்படியே உடனே செய்யற மாதிரியே மார்க்கு காண்பிக்கும் பொழுது நமக்கே ஒரு உற்சாகம் வந்துடும், தூக்கம்லாம் போயிரும். பாருங்களேன், என்ன பண்றாராம்? பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். கப்பர்நகம்ல தான் இயேசுவோட வீடு இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேதுருவோடைய வீடு. கப்பர்நகம்ல பேதுரு வீடு இருந்துச்சு. அந்த பேதுரு வீட்டில் தான் இவர் தங்கி இருக்கிறார். அங்கே என்ன பண்ணுறாரு? வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு கிளம்பி உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். ரொம்ப டயர்டாக இருக்குது, நிறைய இப்போ தான் ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு படுத்து தூங்கல, உடனே கிளம்பிட்டார். கிளம்பி ஓய்வு நாள் ஆச்சே, அங்கே போய் நம்ம போதகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே போகிறார். இப்போ பாருங்க, ஜெப ஆலயத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்றைக்கு இருந்த ஜெப ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஜெப ஆலயத்தை ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும் பார்த்துக்க மாட்டார். சரிங்களா? இப்போ இந்த நாட்களில் இருக்கிறது போல அந்த நாட்களில் ஒரே ஒரு ஆள் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த ஜெப ஆலயத்தில் அந்த பகுதியில் வசிக்கிற வேத பாரகர்கள் பரிசேயரோட பொறுப்பில் இருந்தது. ஸோ அவர்கள் அந்த ஓய்வு நாளில் ஒவ்வொருத்தராக டேர்ன் மாற்றி டேர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பாங்க. யாராவது கெஸ்ட் வேற ஜபாலயத்துலேருந்து வராங்க அப்படி இருக்கும்போது அவர்களையும் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி ஒரு காரியம் அந்த யூத ஜப ஆலயங்களில் இருந்ததுனால இயேசு
வேதபாரகர்ல பரிசேர்ல ஒருத்தரா இல்லாட்டாலும் அவருக்கு அந்த ஜெபாலயத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா அவருடைய அந்த போதகம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததை ஜனங்க பார்த்தாங்க. எப்படி சொல்லியிருக்கு? அவர் வேத பாரகரை போல போதியாமல். இன்னைக்கும் இந்த ஜெப ஆலயம் இஸ்ரேலில் நீங்கள் போனீங்கன்னா கப்பர்நகூமில் இயேசு அந்த போதித்த அந்த ஜெப ஆலயத்தின் இடிபாடுகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த நாட்கள் இந்த வேத பாரகர்களை போல இயேசு போதிக்கவில்லை. அந்த நாட்களில் உள்ள வேத பாரகர்கள் எப்படி போதித்தார்கள் அப்படின்னா, ரொம்ப மெதுவாக பேசுவாங்களாம். பரிசுத்தம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட நிறைய ஊழியக்காரங்க அப்படி பேசுவாங்க பாருங்களேன். சாதாரணமாக பேசினாலே எல்லாருக்கும் நல்லா புரியும். அப்படிலாம் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேத பாரகர்கள் பயங்கரமாக பில்டப் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்களாம், பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க பேசும் பொழுது நிறைய வேளையில் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுவாங்க. அவங்களுக்கு ஆதாயம் வேணும்னா நிறைய காரியங்களை நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு பேசுவாங்க. ஆனால் இயேசு பாருங்களேன், அதிகாரத்தோடு கூட போதித்தபடினால அந்த ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவர் இந்த வேதபாரகர் போல போதிக்காம அதிகாரமுடையவராக போதிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான கண்டென்ட் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, மெட்டீரியல் நல்லா கரெக்டாக பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தவங்க எப்போவுமே போல்டாக பேசுவாங்க. அறகுறையா இல்லைன்னா மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களுக்கு முகதாட்சியம் பார்க்கணும், பார்ஷியாலிட்டி பார்க்கணுன்றவங்க தான் அப்படி வளவலா கொலக்கொலான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் யார் ஒருவர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதிகாரத்தோடு கூட பேசுவார்கள். இயேசுவே சத்தியமானவர், அவர்தான் வார்த்தையானவர். அவருக்கு இல்லாத அதிகாரமா ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 23 29 வரைக்கும். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் சுகமான அற்புதம். இதான் மார்க்கிலே சொல்லப்பட்டிருக்கிற முதல் அற்புதம். வாசிக்கலாம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் சிரிப்பா வருது. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய ஜெப ஆலயத்துல விசுவாசிகள் இருந்தார்கள் அப்படின்னு போடல. அவர்களுடைய ஜெப ஆலயத்துல பரிசுத்தவான்கள் இருந்தார்கள்னு போடல. இல்லைன்னா பாடல் பாடுகிறதில் திறமையுள்ளவர்கள், பிரசங்கம் பண்ணுவதில் திறமையுள்ளவர்கள் இல்லை. யார் இருந்தாவான்? அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இந்த சர்ச்சுக்குள்ள பிசாசு பிடிச்சவன் ஒருத்தன் இருந்தான். ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பிசாசு இயேசு பார்த்த உடனே அதால இருக்கவே முடியல. அது பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன பேசுது? ஐயோ நசரேயனாகி இயேசுவே, உமக்கும் எனக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிந்திருக்கிறோம், நீர் தேவனுடைய பரிசுத்தர்னு கத்துது. எனக்கு இதை வாசிக்கும் பொழுது சிறு பிள்ளையில் எங்கள் அப்பா நிறைய இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு முறை நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது வேற ஒரு சர்ச்சில் எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே திடீரென்று சொல்லி அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு விசுவாசி தான், அது பயங்கரமாக அலறி கத்திட்டு இருந்துச்சு பிசாசு. அது அந்த பிசாசு கத்திட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா இங்கேருந்து சொன்னாங்க, பேசாமல் இரு, நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும், அதுக்கு பிறகு ஒன்றை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒன்று அது பயங்கர ஒபீடியண்ட்டாக என்ன பண்ணிடுச்சு, அமைதியாக வாய முடிச்சு. அதுக்கு பிற்பாடு சர்ச்செல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு அதை விரட்டினாங்க. இந்த காலத்து பிசாசு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சர்ச்சுக்குள்ளேயே பல ஆண்டுகளாக குடிக்கொண்டிருக்கும், ஆடவும் ஆடாது, கத்தவும் கத்தாது. எல்லாரையும் வந்து பாருன்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட் பிசாசுகள், வஞ்சிக்கிற பிசாசு. ஆனால் அன்னைக்கு பாருங்களேன், அந்த அசுத்த ஆவி உள்ள மனுஷன் இயேசுவை பார்த்த உடனே அவனால் இருக்கவே முடியல, பயங்கரமாக கத்துது அந்த பிசாசு. இது எப்படின்னா, அந்த மனுஷனை பல ஆண்டுகளாக அப்படியே அது ஆட்கொண்டு வைத்திருக்கிறது, பொசஸ் பண்ணி வச்சிருக்குது. இதை சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டு இருக்கிறீர்கள். நம்மலாம் எப்படி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பிசாசு பிடிச்சவன் பிசாசுக்கு உட்பட்டு இருக்கிறான், சாத்தானால பொசஸ் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நம்ம இயேசுவால பொசஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். சரியா? தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே
அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. இதை வாசிக்கும் பொழுது என்ன நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு வருவதற்கு முன்பாகவும் அநேகர் பிசாசுகளை ஓட்டி கொண்டிருந்தார்கள். பிசாசு ஓட்டுகிற ஸ்பெஷலிஸ்ட்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இயேசுவின் நாட்களில். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேடிக்கையாக பிசாசுகள்லாம் துரத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி சில விளக்க உரைகள் போடப்பட்டிருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நம்ம பைபிளில் இருக்கிறார்ல சாலமோன், அவருடைய வயதான காலத்தில் பின்மாற்றத்தில் போய் பைபிளில் எழுதின சாலமோன் குட்டி சாத்தான்களெல்லாம் வச்சு மந்திரவாதம்லாம் செஞ்சு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். என்ன புக்கு அப்படின்னா, சாலமோன்ஸ் பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு புத்தகம், சாலமோனின் மந்திர புத்தகம். இந்த பேய் ஓட்டுற ஒவ்வொரு யூதர்களும் என்ன பண்ணுவாங்களாம், இந்த சாலமோனுடைய இந்த மந்திர புத்தகங்களை படித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது படி பேயை ஓட்டுவாங்களாம். ஒருத்தர் எலியாசர் அப்படின்ற ஒருத்தர் எப்படி பிசாசை ஓட்டினார்னு போட்டிருந்தது, ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அவன் என்ன பண்ணுவானா, ஒரு வளையத்தை எடுத்துக்குவான், ஓட்டை இருக்கிற ஒரு வளையம், அதை மூக்கு கிட்ட கொண்டு போய் வைப்பானான். அந்த பிசாசு பிடிச்சிருக்கிறவனை முகர சொல்லுவான், மோந்து பார்க்க சொல்லுவானா. உடனே அப்படி மோந்து பார்க்கும் பொழுது அந்த வளையத்துக்குள்ள அந்த பிசாசு குதிச்சிருமா. ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல. அதையும் நம்பி அந்த ஜனங்க இருந்திருக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருப்பானா. உடனே இவனை பிடிச்சி ஆட்டுவானா. ஆட்டி போ, நீ அவனை விட்டு போ, அவனை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த நைஸாக ஜனங்கள்லாம் பார்க்காத போது பக்கத்தில் இருக்க அந்த தண்ணியை நைஸாக தட்டி விட்டுட்டு தண்ணி அப்படியே கீழே ஓடும் பாருங்களேன். இந்த பிசாசு அப்படியே அடிச்சுட்டு வெளியே ஓடுது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அனுப்பி விட்டுருவானா. ஸோ இப்படிலாம் நிறைய வேடிக்கை வித்தைகளை இயேசு வருவதற்கு முன்பாக இந்த பேயோட்டிகள், இந்த பிசாசு ஓட்டுகிற ஸ்பெஷலிஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு இப்போ என்ன பண்ணுறாரு, நீ போறியா இல்லையா போறியா இல்லையான்லாம் கத்தலை, போனார், அது போயிருச்சு, அவ்வளோதான். அதட்டினார், போயிருச்சு. இதை சொல்லும் பொழுது இன்னொரு ஜோக் எனக்கு ஞாபகம் வருது. நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, நீங்கள்லாம் எல்லாரும் எப்படி விளையாடிப்பீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நாங்கள் மோஸ்ட்லி எப்படி விளையாடுவோம் அப்படின்னா, சர்ச்சு நடத்துகிற மாதிரி, கன்வென்ஷன் நடத்துகிற மாதிரி பாட்டு பாடுவோம், பிரசங்கம் பண்ணுவோம், இப்படி தான் நாங்கள் நடத்துவோம். லாஸ்ட்டாக பிசாசும் ஓட்டுவோம். நல்லா ஜாலியாக இருக்கும். இதுதான் எங்களுடைய விளையாட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் எல்லாரும், எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோன்னா பிசாசை ஓட்டுவோம். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு குட்டி பையன், இன்றைக்கி இந்த வாட்டி நான் ஓட்டுறேன் அக்கா, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, நீ ஓட்டு. அப்போ நாங்களாம் என்னது பிசாசு, ஓகேயா, நாங்கள் எல்லாரும் அங்கே முட்டி போட்டு சும்மா அப்படி ஆடுற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். உடனே அந்த பையன் போ இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே நாங்கள்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தோமா. ஏன்னா நான் இப்படிலாம் பார்த்துருக்குறோம், பிசாசு அந்த நாட்களில் அப்படி பண்ணும். அப்போ நாங்களும் போக மாட்டோம். உடனே அவனும் என்ன பண்ணான், போ பிசாசே சொல்லி சொல்லி பார்த்தான். நாங்கள் போகிற மாதிரி இல்லை. நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் போ பிசாசேன்னு சொல்லணும்னு நாங்கள் விழணும் கீழே கொஞ்ச நேரம் கழிச்சு. வேணும்னு அவனை கலட்டா பண்ணுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணல, விழவே இல்லை. உடனே அவன் நொந்து போய் என்ன சொன்னான், ப்ளீஸ் போங்க பிசாசே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுதான் அன்னைக்கு இருந்த நிலையும் சரி, இயேசுவின் நாட்கள் இருந்த நிலையும் சரி. பிசாசு அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது, ஒரு மனுஷனை பார்த்து என்ன பண்ணாது, ஓடாது. ஆனால் இயேசுவுக்கு இருந்த அந்த அதிகாரம், போ அப்படின்னு சொன்ன உடனே அது போயிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை பார்த்த உடனே அங்கே இருந்த ஜனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இதனால அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவி விடுகிறது, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. வாசிக்கலாம் தொடர்ந்து. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். சர்ச்சில் அந்த பிசாசை ஓட்டியாச்சு. உடனே, அதான் பாருங்க, அந்த உயிர் கொடுக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, உடனே அங்கேருந்து புறப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. எங்கே போகிறாங்க, கப்பர்நகூம்ல பேதுருடைய வீட்டில் தானே இயேசு இருந்தாருன்னு சொன்னேன். யாக்கோபு யோவானையும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே என்ன ஆகுது, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 30லிருந்து வாசிக்கும் பொழுது, சீமோனுடைய மாமி ஜுரம் சுகமான அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள்.
இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒருவேளை இயேசு போகும் பொழுதெல்லாம் இந்த பேதுருடைய மாமி தான் சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் இங்கே இந்த மாமி என்ன பண்றாங்க, திடீரென்று சொல்லி சுகவீனமாய் படுத்து விடுகிறார்கள். இதுல ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இவங்க பேதுருவின் மாமி. அப்ப பேதுரு யாரு? அவங்களுக்கு மருமகன். பேதுருடைய ஊர் எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பெத்சாய்தா. ஒருவேளை இது மாமியார் வீடா, இல்லாட்டா புதுசா பேதுரு கப்பர்நகூம்ல வந்து ஒரு வீடு வாங்கினாரான்னு தெரில. ஆனா எதுவானாலும் பரவாயில்ல, பேதுரு கூட அவங்க மாமியார் இருக்க சம்மதித்து இருக்கிறாங்க. அதே மாதிரி மருமகனும் மாமியாரா வச்சுக்கிறதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கணவருடைய அப்பா அம்மாவாலும் சரி, மனைவியோட அப்பா அம்மாவானாலும் சரி, ஒரு வீட்டில் வச்சுக்கொள்வது என்பது பெரிய சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் ரொம்ப ஆச்சரியம், பேதுரோட வீட்டில் அவங்க மாமியார் இருப்பதும், அந்த மாமியாருக்காக இயேசுவின் இடத்துல வந்து பேதுரு கேட்கிறார். அவர் தானே சொல்லியிருப்பாரு, எங்கள் மாமியாருக்கு ஜுரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த காலத்து மருமகனாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்களேன். இது சீக்கிரமாக போய் சேரட்டும், அப்படியே ஜுரத்தில் சாவட்டும்னு விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த பேதுரு என்ற இந்த மருமகன் தன் மாமியாரை நேசிக்கிற அருமையான மருமகன் போல. அதனால இயேசுட்ட வந்து சொல்கிறாங்க. அது என்ன ஜுரம் அப்படின்லாம் தெரியல, ஆனால் ரொம்ப பயங்கரமான ஒரு ஜுரமாக இருந்திருக்கும் போல. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். ஜஸ்ட் போய் என்ன பண்ணுறாரு, தூக்குறாரு. அவருக்கு எவ்வளோ ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் இருக்குது பாருங்களேன். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இதில் பாருங்க, 2 உடனே வந்துருச்சு இந்த அற்புதத்திலே பாருங்களேன். உடனே சொன்னாங்க, உடனே போனாரு, உடனே தூக்கிட்டாரு, அவளுக்கு அற்புதம் கிடைச்சிருச்சு. அப்போ பாருங்க, இந்த இடத்துல பேதுருடைய மாமிக்கு விடுதலை கிடைத்தது மாத்திரமல்ல, விடுதலை கிடைத்தவுடன் நான் இவ்வளோ நேரம் ஜுரமாக இந்த உடம்பெல்லாம் வலிக்குது, யாராவது ஒரு காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லலை. என்ன பண்ணுறா, உடனே எழும்பி பணிவிடை செய்தாள். நம்மளும் இதை என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதற்காக தேவன் ரட்சிக்கிறார், எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார்னா அவருக்கு பணிவிடை செய்ய. we are saved to serve என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பணி செய்வதற்காய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 32, 33. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். 34. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ரொம்ப பிஸியாயிட்டார் பாருங்க. காலையில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரு, அப்புறம் வந்து சுகப்படுத்துறாரு. அதுக்கு பிறகு பாருங்க, சாயங்காலம் ஆனவுடனே ஆண்டவருடைய அந்த கீர்த்தி எல்லா இடங்களையும் பரவுனனால எல்லாரும் கூட்டிட்டு வராங்க. வியாதியஸ்தர்களை, பிசாசு பிடிச்சவங்களாம் கூட்டு வராங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, சுகத்தை கொடுக்குறாரு. தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35, 36. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின் தொடர்ந்து போய். என்னதான் அவருக்கு அந்த நாள் முழுவதற்கும் ஒரு பிஸி டேயா இருந்துச்சுல, ரொம்ப வேலை, மாத்தி மாத்தி வேலை. பிரசங்கம் பண்றாரு, பிசாசு துரத்துறாரு, சுகம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணி ஓய்வே இல்லை. ஆனாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து எங்க போனாராம், வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். எந்த அளவிற்கு அவர் ஊழியம் செய்தாரோ அதே அளவிற்கு பிதாவானவரோடு கூட நெருங்கிய உறவோடு கூட இருந்தார். நம்ம ஊழிய பிஸியில் நிறைய வேலையில் ஜெபம் பண்ண மறந்துடுறோம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் வேர்ல்டில் ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த மீட்டிங், இந்த மீட்டிங், இங்கே அந்த இது, இந்த கான்சர்ட், அந்த கான்சர்ட், இதுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, இதெல்லாம் பண்ணிங்களா, அதெல்லாம் பண்ணிங்களா, பயங்கர பிஸி. தூங்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒரே டிராவல் எல்லாம். என்னதான் இருந்தாலும் இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு தனித்து போய் அவர் ஒரு இடம் கண்டுபிடிச்சு அங்கே பிதாவோடு கூட பேசுகிறத பார்க்கலாம். எவ்வளோ ஊழியம் வளர்ந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு பேசுகிற, அவரோடு கூட நேரம் செலவிடுகிற அந்த அனுபவம் மிக மிக முக்கியம். அதோடைய ஊழியத்தை ஒரு இடத்துல போய் நம்ம செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்பாக நம்மளே ஆயத்தப்படுத்திக்கணும். ஊழியத்தை செய்து முடித்த பிற்பாடும்
வந்து திரும்பவும் நம்மளை என்ன பண்ணணும், ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. பாருங்களேன், சீமோனும் அவனோடே கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்ப பாருங்க, உடனே பேதுரு வீட்டில் தானே இருக்கிறாரு. என்னடா திடீர்னு காலையில கதவு திறந்துருக்குது அவர் ரூம்ல, இயேசுவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சீஷர்களும் பேதுருவும் அவரை பின்தொடர்ந்து போனாங்க. ஏசப்பா, இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன, நீங்க பாட்டுக்கு தனியா போயிட்டீங்க, எங்க போனீங்க, உங்களை நாங்க தேடிட்டு இருக்கோமே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, இன்னும் நான் நிறைய இடத்துக்கு போய் அவருடைய நான் ராஜ்யத்தின் பணியை செய்யணும், மற்ற ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ணணும், ஜனங்கள் விடுதலை பெறணும், அதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். ஜெப ஆலயத்துல 2 விஷயத்த செய்யறாரு. என்ன செய்யறாரு? ஒண்ணு, பிரசங்கம் பண்றாரு, அதே நேரத்துல பிசாசுகளை துரத்துறாரு. 2 சைமல்டேனியஸா நடக்குது. 2 ஊழியமும். ஒரு பக்கம் டெலிவரன்ஸ், விடுதலை உண்டாகுது, இன்னொரு பக்கம் போதனை, டீச்சிங். தேவாலயம், சபை அப்படின்னு சொன்னா இது 2மே நடக்கணும். என்ன நடக்கணும்? விடுதலை உண்டாகணும், டீச்சிங் நடந்துட்டே இருக்கணும். என்னதான் மார்க்கு அற்புதங்கள்னு அற்புதத்தை முக்கியப்படுத்தினாலும் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கரெக்டா அந்த வார்த்தையை பயன்படுத்திடுறாரு. பார்த்தீங்களா? பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் கரெக்டா அவர் பயன்படுத்துகிறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 45 வரைக்கும் குஷ்டரோகி சுகமான அற்புதத்தை பார்க்கிறோம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் வேதாகம நாட்களில் மிக பெரிய ஒரு நோயாக கருதப்பட்டது. கொடிய நோயின்னு சொல்லலாம். அதாவது மரணத்திற்கு ஏதுவான நோய். இந்த குஷ்டரோகம்னா என்னது? நீங்க பார்த்திருப்பீங்க குஷ்டரோகிகளை, கைகள்லாம் அப்படியே அரித்து கொண்டே போகும், உடல் உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு கடைசியில் அவர்களுக்கு சாவுதான் முடிவு, வேற வழியே கிடையாது. அது அவ்வளவு எளிதாக சுகமாக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், அது அந்த நபரை கொன்று கொண்டே இருக்கும். இந்த குஷ்டரோகி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் வேதாகம நாட்களில் அவங்க பொதுவான இடங்களுக்கு வரவே கூடாது. குறைந்தது அவங்க யாராவது அந்த பக்கத்தில் வந்தாங்கன்னா 6 அடி தூரத்தில் தான் நடக்கணுமா. காற்று வீசுகிற பகுதினா 150 அடி தூரமாக நடக்கணுமா. யாருமே அவர்களோடு கூட எந்த ஒரு ஐக்கியம் வைத்து கொள்ள முடியாது. குஷ்டரோகம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே யார் தெரியுமா? ஆசாரியன் தான். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம்ல, லேவியர் ஆகமத்தில் ஏதாவது அந்த வெள்ளை தழும்பு போல இருந்துச்சுன்னா ஆசாரியன்ட்ட போய் காட்டணும். ஆசாரியன் தான் என்ன பண்ணுவார்? செக் பண்ணுவார். செக் பண்ணி 7 நாட்கள் நீ பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். திரும்பியும் அது படர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது குஷ்டரோகம் என்று அவர் தான் சொல்லி டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணுவார்? ஊரை விட்டே தள்ளி வச்சிருவாரு. அப்படி செய்வதற்கு முன்பாக ஒரு காரியம் நடைபெற்றது. அது என்ன அப்படின்னா, குஷ்டரோகம் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டவுடன் ஆசாரியன் கன்ஃபார்ம் பண்றாருல, அன்னைக்கே என்ன பண்ணிடுவாராம், அந்த நபருக்கு அடக்க ஆராதனை செஞ்சிருவாராம். எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த மனிதனுக்கு அடக்க ஆராதனை. ஏன் அப்படிப்பட்ட கொடுமையான காரியம் நடைபெற்றது? ஏனென்று சொன்னால் இந்த குஷ்டரோகம் மிக கொடிய நோய். அது உயிரோடு இருந்து பரவுவதை காட்டிலும் மரித்த பிற்பாடு அந்த சடலத்தின் மூலமாக மிக அதிகமாக பரவுமா. அப்ப சப்போஸ் அவன் இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சா, ரொம்ப நாளா அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வரல அப்படின்னா, அங்க ரொம்ப தூரத்துல இருந்தே என்ன பண்ணிடுவாங்களாம், மொத்தமா போட்டு அவனுடைய கூடாரத்தோடு கூட அதை எரித்து விடுவார்களாம். அவ்வளவு கொடுமையான அந்த நோய் தான் இந்த குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் யாருக்காவது வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் பயங்கரமான பாவம் செஞ்சிருக்கிறான், அதனால தேவன் அடித்த அடி இது, அதனால ஈவிரக்கமின்றி அந்த நாட்களிலே அவர்களை நடத்தினார்கள். அது சொந்த பிள்ளையா இருக்கட்டும், அது கணவரா இருக்கட்டும், யார் மனைவியா இருக்கட்டும், குஷ்டரோகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர்கள் பயங்கரமான ஒரு தனிமையை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழலிலே இருந்தவன் தான் இந்த குஷ்டரோகி.
இயேசுவை சந்திக்க வருகிறான். இவன் எப்படியோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு புறப்பட்டு போகும்போது இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பயங்கரமாக அற்புதம் செய்கிறாரு, இந்த குருடனை பார்வையடை செஞ்சார், அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு ஒருவேளை அவன் காதில் விழுந்திருக்கும். அவன் கேட்டிருப்பான், அவன் பார்த்துருப்பான். கூப்பிட்டு கேட்டால் கூட யாரும் சொல்லாமல் கூட போயிருப்பாங்க. ஆனால் அவனுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த இயேசுவை பார்த்துடணும், அவர்கிட்ட எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு கூட இயேசுவை வந்து சந்திக்கிறான். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அவன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான்? லாவை மீறான், சட்டத்தை மீறி தான் ஊருக்குள்ளே வரான். சட்டத்தை மீறது மாத்திரம் இல்லை, எந்த ஒரு யூதன்ட்டையும் பக்கத்தில் போகக்கூடாது. ஆனால் இயேசு கிட்ட வரான். வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, எவ்வளோ ஒரு தாழ்மையாக கேட்குறான் பாருங்களேன். முழங்கால் படியிட்டு பணிந்து கொண்டு கெஞ்சி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த குஷ்டரோகம் எவ்வளவு கொடிய நோயின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல இருந்தே நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். நாகமான் அப்படின்ற ஒரு படைத்தலைவன், சீரிய படைத்தலைவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்ப அவங்க வீட்டில் இருந்த ஒரு அடிமையான ஒரு சிறு பெண் சொல்றா, எங்க இஸ்ரவேல் தேசத்துல எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரு சுகமாக்குறதுக்கு அவருக்கு அந்த வரம் இருக்குது, நீங்க போனீங்கன்னா சுகமாக்கிடுவாருன்னு. உடனே இந்த சீரிய ராஜா கிட்ட கடிதத்தை வாங்கிட்டு இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய் அந்த கடிதத்தை கொடுக்குறான். கடிதத்தை கொடுத்த உடனே அந்த இஸ்ரவேல் ராஜா செஞ்ச ஒரு செய்கையை 2 ராஜாக்கள் 5:7 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். என்ன நடக்குது? அந்த கடிதத்தை இஸ்ரவேல் ராஜா பார்த்தோன்னே பயந்துடுறான். ஐயோ, ஒருவேளை இந்த நாகமானுடைய குஷ்டத்தை நம்மளால போக்க முடியலன்னா இவங்க சண்டை போடுறதுக்காக இப்படி கடிதம் கொடுத்துருப்பாங்களோ, பக்கத்து இந்த ராஜா வந்து நம்ம கூட யுத்தம் செய்வதற்காக கொடுத்துருப்பாங்களோன்னு பயந்து அவன் சொல்றான், நான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் தேவனா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குஷ்டரோகி சுகமாகறான் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செத்தமே உயிரோட எழும்புறான் அப்படின்னு அர்த்தம். ஹீலிங் அ லெப்பர் இஸ் ரேசிங் அ டெட். ஒரு குஷ்டரோகி சுகமாகுதல் என்பது மரித்தவன் உயிரோடு எழும்புவதற்கு சமம். அந்த அளவிற்கு மிக கொடுமையாக இருந்த வியாதிதான் இந்த குஷ்டரோகம். நான் சிறு பிரயாத்தில் இருக்கும் பொழுது சீரணை அரங்கம் என்று சொல்லி மெரினா பீச்சில் ஒன்று இருந்தது. அதில் ஏராளமான சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெறும். வெளிநாட்டிலிருந்து நிறைய சுவிசேஷகர்கள், இந்த விசேஷமாக இந்த சுகமளிக்கும் வரங்களை பெற்றவர்கள் நிறைய பேர் வந்து இந்த பெரிய பெரிய க்ரூசைட்ஸ் வந்து நடத்துவாங்க. அப்போ நாங்களாம் சிறு பிள்ளையாக இருக்கும் போது என்னுடைய தாய் தகப்பன்லாம் அந்த கவுன்சிலர்ஸாக அங்கே ஊழியம் செஞ்சாங்க. கடைசி ஜெபத்தில் எல்லாரையும் கூப்பிடுவாங்க, யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ முன்னால் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோன்னும் போது எங்கள் அம்மா அப்பாலாம் போய் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அப்போ நாங்கள்லாம் கூட போய் நின்றுக்குவோம், சின்ன பிள்ளைங்கள்ல. அதனால் அப்போ அவங்க ஜெபம் பண்ண உடனே நிறைய அற்புதங்களை என்னை கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். மொடமாக வருவாங்க, ஸ்ட்ரெச்சர்ஸில், வீல் சேரில், நடக்க முடியாமல் தூக்கிட்டு வரவங்கலாம் ஒரு கால் சின்னதாக இருக்கும், ஒரு கால் பெருசாக இருக்கும். அப்படியே கால்லாம் வளர்றத நான் பார்த்துருக்குறேன். பிளைண்டு பீப்புள், குருடு அப்படியே கண்ணு திறக்கும். பேசாதவங்க திடீர்னு ஏசு ஏசுன்னு கத்துவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் நான் இது வரைக்கும் நேரடியாக நான் பார்த்ததே இல்லை, டிவியில் கூட பார்த்ததில்லை ஒரு குஷ்டரோகி சுகமாகிறது. மேபி எங்கேயாவது நடந்திருக்குமா இருக்கும், நான் பார்த்துருக்க மாட்டேன்னா இருக்கும். ஆனால் ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவை சந்திக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த குஷ்டரோகி வந்து இயேசு கிட்ட என்ன கேட்குறான்? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, இவன் நியாயப்பிரமாணத்தை மீறான். குஷ்டரோகி என்ன பண்ணக்கூடாது? ஊருக்குள்ள, அதுவும் ஒரு யூதன்ட்ட வந்து பேசவே கூடாது. இவன் என்ன பண்ணுறான்? எப்படியாவது எனக்கு சுகம் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட வந்து அவன் கெஞ்சி பணிந்து முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால். இங்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நிறைய வேளையில் ஜெபிக்கிற நாம், தேவனே இது உமக்கு சித்தமான என் வாழ்க்கையில் செய்யும் என்று சொல்லி நம்ம கேட்பதே இல்லை. ஆனால் இந்த குஷ்டரோகி கூட தெரிஞ்சிருக்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்குறோம். கெஞ்சி கேட்டுக்கொண்டான், பணிந்து முழங்கால் படியிட்டு. அவர் மனதுருக்கம் உடையவர் அல்லவா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி
அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இப்ப இயேசு இந்த பிசாசுகளை துரத்தும் பொழுது அதட்டுனாராம், போயிருச்சான். அவரு தொடாமலே அந்த குஷ்டரோகத்தை போ அப்படின்னு சொன்னா போயிட போகுது. பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி சம்பவத்துல நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகவீனமா வீட்டில் இருக்கிறான். நூற்றுக்கு அதிபதி சொல்றான், நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் பிழைத்து கொள்வான். இங்க எப்ப சொன்னாரோ அங்க அவன் பிழைச்சுக்கிட்டான். பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மகளுடைய தாய் ஆண்டவர்கிட்ட கேட்குறா, என்னுடைய மகள் மரண அவஸ்தையில பிசாசு பிடிச்சிருக்கிறா, நீங்க எப்படியாவது சுகம் தரணும்னு கேட்கும்போது, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதெல்லாம் சொல்லிட்டு உடனே எந்த நிமிஷத்துல சொன்னாரோ அந்த நிமிஷமே அந்த பிள்ளைய விட்டு அந்த பிசாசு ஓடிருச்சான். அந்த அளவிற்கு வல்லமை உடையவர். குஷ்டரோகத்தை தொட்டு தான் சுகமாக்கணும்னு ஏதாவது இருக்கா? இந்த இடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒருவேளை எத்தனை வருஷமா இவன் குஷ்டரோகத்துல இருக்கிறானோ, ஒருவேளை 10 வயசுல இருந்துச்சா, இல்லைன்னா 20 வருஷமா அவன் குஷ்டரோகத்துல இருந்தானா என்னன்னு நமக்கு தெரியல. அதுல எந்த விளக்கமும் கொடுக்கப்படலை. ஆனா என்னைக்கு குஷ்டரோகம்னு வந்துருச்சோ அவனை என்ன பண்ணிடுவாங்க, ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி, அவனை தொட முடியாது. அவனுடைய மனைவியா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், சொந்த பிள்ளைகளா இருந்தாலும், எவ்வளவு நேசித்தவர்களா இருந்தாலும் அந்த ஹியூமன் டச் இல்லவே இல்லை. பேசக்கூட முடியாது. அப்போ தானே டச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அந்த தனிமையா அந்த கூடாரத்துல ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த பக்கத்துல போறவங்க ஏதாவது பாவப்பட்டு என்ன பண்ணுவாங்களாம், சாப்பாடை தூக்கி போடுவாங்களாம். ஏன்னா கடையில போய் இவனால பொருள் வாங்க முடியாது, பொருள் கொடுக்க மாட்டான். அப்ப யாராவது சாப்பிட்ட சாப்பாடு மீதியை போடுவாங்க, யாராவது இல்லை அவங்க வீட்டாரே கூட தூக்கி போட்டிருக்கலாம். ஒரு மனிதனுடைய தொடுதலே இல்லாமல், எந்த உறவும் இல்லாமல் வாழ்ந்த அவனுக்கு முதலாவது இந்த ஹியூமன் டச் தேவைப்பட்டுச்சுல. அதனால இயேசு தீட்டுள்ளவர்கள். ஆக்சுவலா அவங்க இயேசு யூதன், அவங்க பேசக்கூடாது, அவங்க பக்கத்துல போகக்கூடாது, தொட்டா தீட்டு நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா இங்க அவர் என்ன செய்யறாரு, அந்த மனிதனை அவர் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்றார். அவர் இப்படி சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அவர் இயேசு அந்த மனுஷனை தொட்ட உடனே அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். எத்தனையோ ஆண்டு காலமாக ஒருவரும் என்னை தொடவில்லை, ஆனால் இயேசுடைய தொடுதல் எவ்வளோ வித்தியாசமா இருந்திருக்கும், எவ்வளோ ஆறுதலா இருந்திருக்கும் பாருங்களேன். உடனே அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமானான். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்ப பாருங்க, இப்ப இயேசு கூப்பிடுறார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. கை காலெல்லாம் பார்க்கறான், குஷ்டரோகம் தீர்ந்து விட்டது. யாராவது இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னா சொல்லாம இருப்பாங்களா? அவர் சொல்றாரு, ஆண்டவர். ஆனா இயேசு சொல்றாரு, இதை யார்கிட்டையும் சொல்லாத, ஆனா நீ ஆசாரியன்ட்ட போய் காண்பித்து அவன் தான் ஏன்னா சர்டிஃபை பண்ணும், உனக்கு அவன் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் உன் குஷ்டரோகம் தீர்ந்துருச்சுன்னு. நியாயப்பிரமாணத்தின்படி நீ அவன்கிட்ட போய் கழுவி சுத்தமாகு, அப்பதான் அவன் ஊருக்குள்ள வாழ விடுவான். அது மட்டும் நீ செஞ்சா போதும், நான் தான் செஞ்சேன்னு எங்கேயும் சொல்லாதன்னு சொல்றாரு. ஆனா எவ்வளவு அவர் சொன்னாரோ அந்த அளவிற்கு அதிகமாக அவன் பிரசித்தம் பண்ணினானாம். இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலி போயிடுச்சுன்னா கூட, ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அதை என்ன பண்றாங்க, வெளிப்புறமாக அதை பிரசித்தப்படுத்துகிற நாட்கள் இது. ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, இன்னும் நிறைய இடங்கள்ல அதை பிரசித்தப்படுகிறார்கள். ஆனால் இயேசு ஏன் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சோம் அவர் பிரசித்தம் பண்ணல அப்படின்னா, ஒரே ஒரு காரணம்தான், யாருமே இயேசுவை அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற அடிப்படையில் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரக்கூடாது. நீ பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். அதனால நீ அற்புதத்தை பார்த்து நீ வந்தனா நீ ரொம்ப நாள் நிற்க மாட்ட அப்படின்றத விளக்குவதற்காக தான் அவர் என்ன சொல்றாரு, அடிக்கடி இது சொல்வார், இதை ஒருவருக்கும் நீங்க சொல்லாதீங்க,
இதை ஒருவருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்வாரு. நம்ம என்ன யோசிப்போம்னா, இதை 4 பேருக்கு சொன்னா இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா அதன் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர், எல்லாரும் அல்ல, நிறைய பேர் இயேசுவை வெறும் அற்புதர் அப்படின்ற ஒரு இதுல மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயமே இருக்காது. ஆனா இயேசு இங்கே அதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு இந்த 1ஆம் அதிகாரம் முழுசா நம்ம படிச்சிட்டோம். நீங்க தொடர்ந்து இந்த வேத வசனங்களை தியானிங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஆர்வங்கள் அப்படின்ற 2வது பகுதியை பார்க்க போறோம். இதுலதான் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் மிக ஆர்வத்தோடு கூட ஸ்தாபிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதிகமாக மார்க் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுறாருன்னா, இயேசுவின் கலிலேயா ஊழியங்களை தான் எழுதுறாரு. தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை ஏன் ஆண்டவர் சீஷர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், எத்தனை பேர் தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார், எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்றத விளக்கமா நம்ம பார்த்தோம். இப்ப இயேசுடைய 2வது செய்தி என்ன போடப்பட்டிருக்கிறது? அதனாலதான் சொல்றாரு, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் 2 விதமான ஊழியங்களை தேவனுடைய ராஜ்யத்துல வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம எதற்காக தேவன் ரட்சிக்கிறார், எதற்காக நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார்னா, எந்த அளவிற்கு அவர் ஊழியம் செய்தாரோ அதே அளவிற்கு பிதாவானவரோடு கூட நெருங்கிய உறவோடு கூட இருந்தார். சபை அப்படின்னு சொன்னா இது 2மே நடக்கணும். என்ன நடக்கணும்? விடுதலை உண்டாகணும், டீச்சிங் நடந்துட்டே இருக்கணும். ஒருவரும் என்னை தொடவில்லை. ஆனால் இயேசுடைய தொடுதல் எவ்வளவு வித்தியாசமா இருந்திருக்கும். அவர் என்ன சொல்றாரு? அடிக்கடி சொல்வார், இதை ஒருவருக்கும் நீங்க சொல்லாதீங்க. இயேசு இங்கே அதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறதை பார்க்கலாம்.